Welcome back, students. So, in the last session, we have started this the cross bridge of cycle of a muscle contraction. So, muscle contraction எப்படி நடக்கும், எந்த மாதிரியான involvements இருக்கும், and we have also seen the role of troponin and tropomyosin. Actin filaments we are having some other proteins like a troponin, tropomyosin இருக்கும் நம்ம சொல்லிருந்தோம். And at the same time, how it functions and what is the role அது எல்லாமே நம்ம வந்து already நம்ம detail study பண்ணிருக்கோம். And we also seen that like neuromuscular junctions இருக்கும் and how the acetylcholine is released, multiple gated ion channels actually எப்படி வந்து sarcolemma இருக்கும் எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். So let us go through the cross bridge. Cross bridge once again explain பண்ணிட்டு then நம்ம இதுல போக ஆரம்பிக்கலாம். So cross bridge we have already saw that cross bridge formation எப்படி நடக்குது and the power stroke and cross bridge detachments and cocking of myosin head இது எல்லாமே எந்த மாதிரியான functions நடக்குதுன்றதை we have already seen that. So let us go to the next one. So last time actually வந்து complete பண்ணும்போது we have seen like let me go back to the diagram of thick filament and thin filament. அதாவது myosin and actin filaments ஓட structures எப்படி இருக்குன்றதை நம்ம already study பண்ணியிருந்தோம், right? See here. So we have already seen the thick filament, right? So thick filament இருக்கு. Thick filaments நம்ம என்ன பார்த்தோம்னா myosin head இருக்குன்றதை பார்த்தோம். And myosin head there are many regions. So myosin molecule மட்டும் நம்ம எடுத்தாலே here you can see the actin binding sites இருக்கு and head is the head and is the ATP binding site. So இந்த head regionல myosin head regionல இந்த particular place மட்டும் தான் வந்து actin binding site function ஆகுது. மீதி இருக்கிற பார்ட் எல்லாமே ஒன்று பார்த்தீங்கன்னா ஏடிபி பைண்டிங் சைட்டா இருக்கு, மீதி இன்னொன்று டெய்ல் சொல்லியிருந்தோம் அண்ட் ஹெச்எம்எம் எல்எம்எம் வி ஆல்ரெடி சா தட், ரைட்? அதே வந்து தின் ஃபிலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் ஆல்சோ வி ஆர் ஹேவிங் சம் ஆஃப் த பர்டிகுலர் போர்ஷன்ஸ். அதில் வந்து இப்போ எப்படி வந்து நம்ம மயோசின்ல அதோட மோனோமர்ஸ் இருக்குது நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தின் ஃபிலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன் ஆக்டின் ஆல்சோ வி ஆர் ஹேவிங் தட் சப்யூனிட்ஸ் ஆர் வி ஆர் ஆல்சோ ஹேவிங் த ஆக்டின் மோனோமர்ஸ், ரைட்? So actin monomers எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா you can see it is a purple in color and purple centerல பாத்தீங்கன்னா கொஞ்சம் dark purplish colorல இருக்கு, which is nothing but these are called the active sites for myosin sub attachment. எப்படி வந்து இப்போ மயோசின்ல ஆக்டின் வந்து அட்டாச் ஆகுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கோ அதே மாதிரி எஸ் மயோசின் அப்படி நம்ம ஆக்டின் எடுத்துக்கிட்டாலும் ஆக்டினோட பர்டிகுலர் பிளேஸ்ல மயோசின் வந்து பைண்ட் ஆகிறதுக்கு தே ஆர் ஹேவிங் சம் பர்டிகுலர் பிளேஸ். லைக் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் நம்ம டோர்ல வந்து இந்த லாக் கீ இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ நம்மளோட நம்ம வீட்டுல இருக்க டோர் நீங்க பாத்தீங்கன்னா we are having that key hole, right? அந்த கீ ஹோல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டோட கீயை நம்ம வந்து போட்டா மட்டும் அன்லாக் ஆகும், ரைட்? ஸோ அதே மாதிரிதான் இந்த ஆக்டிவ் சைட். இப்போ ஆக்டினோட ஆக்டிவ் சைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல மயோசின் வந்து ஃபிட் ஆனா மட்டும்தான் it will start function or else it won't open or it won't function. Contraction அப்படின்றது பண்ணாது and அது சைமல்டேனியஸா நடக்கக்கூடிய ரிலாக்ஸேஷன் ப்ராசஸும் அது பண்ணாது. ஸோ அதனால இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனால இந்த லைக் we have to know about the monomers அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். So let us go back to the slide. See here. So now the active sites are exposed to the head of myosin to a cross bridge. So இந்த இடத்துல cross bridge அப்படின்னு எதை கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா the first case. Okay. See here, this is the first case. Cross bridgeல active sites அப்படின்றது ஓப்பனா இருக்கு. சைட் எப்போ வந்து ஆக்சுவலி வந்து ஓப்பனா எப்போ வந்து பைண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா when the active sites of actin and myosin. ஆக்டினோட ஆக்டிவ் சைட்டும் ஓப்பன்ல இருக்கணும், மயோசின் ஆக்டிவோட ஆக்டிவ் சைட் ஓப்பனா இருந்தா மட்டும்தான் மயோசின் என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் சைட்ஸ் ஆக்டினோட ஆக்டிவ் சைட்ல போயிட்டு அட்டாச் ஆகும், ஃபிட் ஆகும். ஓகே, ஸோ அதனாலதான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் the heads of myosin to form a cross bridge ஃபார்ம் ஆகுறாங்க. இப்போ during cross bridge formation actin and myosin form a protein complex called actomyosin. The combination of once இந்த பைண்டிங் ஃபார்ம் ஆன உடனே அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆக்டின் தனியா மயோசின் தனியா சொல்ல மாட்டோம். அந்த ஆக்டினும் மயோசினும் சேர்ந்த காம்ப்ளெக்ஸா we called it as an actomyosin. Actin plus myosin is equal to actomyosin. Okay. So utilizing the energy released from hydrolysis of ATP,
Once hydrolysis of ATP நடக்கும்போது நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம், we know that hydrolysis of ATP நடக்கும்போது that is a second phase. It goes to the second phase. Let us see here, see this place, right? So this is the second phase. So once ATP வந்து hydrolysis ஆன உடனே we will get ADP plus PI. இந்த PI என்னன்றது நான் லாஸ்ட் செஷன்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ADP is the adenosine diphosphate and PI is the inorganic phosphate. Okay, inorganic phosphate அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் phase பவர் ஸ்ட்ரோக் phase போக ஆரம்பிக்கும். Okay, so that's why they have given like reducing the energy released from hydrolysis of ATP. The myosin head rotate until it form 90-degree angle with the long axis of the filament. So இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த long axis of the filament யூஸ் பண்ணி 90 degrees அப்படின்றது ஃபார்ம் பண்ணும். See here, இந்த ரீஜன் தான் அவங்க சொல்றாங்க. So ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல உள்ள மயோசினோட ஹெட்டுக்கும் செகண்ட் ஃபேஸ்ல இருக்க அந்த மயோசினோட ஹெட்டுக்கும் டிஃபரன்சஸ் இருக்கு, ரைட்? See here, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் இன்டராக்ஷன் பிட்வீன் ஆக்டின் அண்ட் மயோசின். ஆக்டின் ஆக்சுவலி ஆக்டிவ் சைட் ஓப்பனா இருக்கு அண்ட் மயோசின் என்ன பண்ணுதுன்னா அந்த ஆக்டிவ் சைட் ஓப்பனா இருக்கிறதுனால they just come and interact with the myosin, right? இப்போ செகண்ட் ஃபேஸ்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மயோசினோட ஹெட் வந்து லைட்டா டில்ட் ஆகும். ஓகே, ஸோ லைட்டா டில்ட் ஆகி பெண்ட் ஆகும். தட் இஸ் டுவர்ட்ஸ் 90 டிகிரி. நான் 90 டிகிரி ஆக்சுவலி ரீச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ரிலீசிங் ஏடிபி பிளஸ் பிஐ, தட் இஸ் ஏடிபி அண்ட் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டை ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஹெட் என்ன ஆகும்னா பெண்ட் ஆகும். தட் இஸ் இட் புல்ஸ் த ஆக்டின் ஃபிலமெண்ட் டோட்டலி. அந்த ஆக்டினோட அந்த ஹெட் வந்து ஆக்சுவலி ஆக்டினோட ஃபிலமெண்ட்ஸ்ல இருக்கிறதுனால அந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்டை மொத்தமா இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா புல் பண்ணி இழுக்கும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து கொடுத்துருக்காங்க புல் டுவர்ட்ஸ் த எம் லைன். அதே நேரத்தில் நம்ம என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா எம் லைன் சொல்லலாம், இல்லைன்னா ஆர்எஸ் வி கேன் ஆல்சோ கால் இட் ஆஸ் ஏ பேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க என்னன்றதை பார்ப்போம். See here, 90 degree angle இருக்கு. In this position, myosin binds to an actin. Okay, myosin என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டினோட பைண்ட் ஆகுது and activates a contraction relaxation cycle which is followed by a power stroke. So the power stroke தான் இப்போ நம்ம ரீசெண்டா பார்த்தோம். That is the second phase of contraction cycle. Okay, நம்ம muscle contraction cycle ல second phase தான் நம்ம இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. மயோசின் ஆக்டினோட பைண்ட் ஆகும்போது பைண்ட் ஆகும்போது இட் ஸ்டார்ட் புல் டுவர்ட்ஸ் த எம்ப்ளைன். அந்த ஆக்டின் மாலிகுல அந்த ஆக்டின் ஃபிலமெண்ட் ஆக்டின் மாலிகுல்ஸ் கிடையாது, அந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்டை புல் பண்ணி இழுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பவர் ஸ்ட்ரோக் மாதிரி கிரியேட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த டயக்ராம் ஐ ஹாவ் டு ஷோ யூ. இதை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம். இதுல இந்த டயக்ராம் என்ன சொல்ல வராங்க பார்த்தா this is a sliding filament theory or sliding filament model of muscle contraction. நம்ம ஆல்ரெடி வந்து muscle contraction பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், ரைட்? ஸோ டூ சயின்டிஸ்ட் ஆக்சுவலி வந்து டேர்ம் பண்ண தியரி நேம் தான் வந்து ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி நம்ம சொல்லலாம், ஆர் இஃப் we can also call it as a sliding filament model. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற அந்த மசில் டயக்ராம் நான் ஏ அப்படின்னு சொல்றேன், செகண்ட் கொடுத்திருக்கிறத நான் பி மென்ஷன் பண்றேன். So that we can understand it in a better way. கொஞ்ச நாளா நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். So first பாத்தீங்கன்னா it is nothing but ஒரு லைனிங் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நம்ம டூ ரீஜன்ஸா சொல்லிருக்காங்க. See here, first கொடுத்திருக்கிறது வந்து it's a fully contracted sarcomere of a muscle fiber. Okay, கம்ப்ளீட்டா வந்து கான்ட்ராக்ஷன் ஃபேஸ்ல இருக்கு. இட் இஸ் a contracted sarcomere அப்படின்றத கொடுத்திருக்காங்க. செகண்ட் இதுல பாத்தீங்கன்னா இட்ஸ் a relaxed sarcomere. ஸோ இதுலயும் வந்து நம்ம வந்து டிஃபரன்சஸ் அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ லெட் மீ ஷோ தட் டு யூ. See here, ஃபர்ஸ்ட் நான் ஏ மசில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். See here, if you take this side, right, இந்த போர்ஷன் மட்டும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா you can see the differences between these two regions. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா here you can say that fully இத வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறதுல வந்து it's a contracted sarcomere. அந்த மசில் ஃபைபர் எல்லாமே பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் கண்டிஷன்ல இருக்கு, ரைட்? ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு கான்ட்ராக்ஷன்
கண்டிஷன்ல இருக்கு, which is there is no gap in between these sides. இந்த ரெண்டுத்துக்குமே இடையில பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கூட வந்து இந்த கேப் அப்படின்றது இல்ல. பட் when you look at the second diagram or second pictureல photoல பாத்தீங்கன்னா here you can see that a gap, that is nothing but actually வந்து இந்த இடத்துல மசில் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதை வச்சு நம்ம ஒரு டிஃபரன்ஸ் சொல்லலாம். see here இதோட லென்த்துக்கும் இதோட லென்த் எப்படி இருக்கு and see this length and between this length. so இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து நடுவுல இருக்கிற அந்த பேண்டுக்கு ரொம்ப அட்ஜஸ்டன்ட் கண்டிஷன்ல இருக்காங்க. ஓகே, which is the contraction ஆகும்போது மசில் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா they are in a contract shortened formல இருக்கும். ஓகே, பட் ரிலாக்ஸ் கண்டிஷன் போகும்போது பாத்தீங்கன்னா மசில் என்ன ஆகும்னா ரொம்ப ரிலாக்ஸ் கண்டிஷன்ல இருப்பாங்க. ஸோ லென்தன் ஸ்டேஜ்ல இருப்பாங்க, லென்தன் ஆகி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இப்போ டிஃபரன்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கான்ட்ராக்ஷனா நெருக்கி வச்ச மாதிரி இருப்பாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால there is a gap, you can see the gap here, right? இப்போ we will let us go to the second one. so second இதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். see this the middle line அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? so this is the middle line or it is otherwise called as the M line, right? so இதை நம்ம M line அப்படின்னு கொடுக்குறோம் and this is the M line. இப்போ கான்ட்ராக்ஷன் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய M லைனுக்கும் ரிலாக்ஸேஷன் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய M லைனுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றதை நம்ம சொல்லலாம். பட் at the same time we have to know the adjacent bands. சைட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா we are also having the Z disc. ஓகே, so Z disc அப்படின்றது இருக்கு, ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா Z disc நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். பட் இந்த M line கம்ப்ளீட்டா வந்து இந்த M line adjacent இருக்கிறது we call it as a band. okay, we call it as a band மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. and Z disc நம்ம என்னன்னு சொல்லுவோம், it's called as a I band அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஓகே, I band, M line, A band, Z disc, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கான்ட்ராக்ஷன் ஃபேஸ்ல M line எப்படி இருக்கு, ரிலாக்ஸேஷன் ஃபேஸ்ல M எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா we have already know that. so தின்னா இருக்க லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா it's a thin filament and red வந்து actually thick filament. so thin filament and thick filament. okay, so thin filament and thick filament and thin filament. so alternative forms தான் எப்போதுமே இருக்கும், நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், ரைட்? ஒரு thin filament இருக்குன்னா அடுத்தது thick filament தான் இருக்கும். once again thin filament follows and thick filament follows. இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் நம்மளோட filaments அப்படின்றது இருக்கும். இப்போ இந்த பிக்சருக்கும் கான்ட்ராக்ஷன் சார்கோமியருக்கும் ரிலாக்ஸேஷன் சார்கோமியருக்கும் டிஃபரன்சஸ் பார்ப்போம். see here actually ரெண்டு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடுமே வந்து அந்த filament என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா M லைன்ல ஆக்சுவலி வந்து கான்ட்ராக்ட் பண்ணுது. see here they contracted on in M line. M line actually contraction பண்றாங்க. and இங்க பாத்தீங்கன்னா Z disc, that is a zigzag lining actually இருக்கு. okay, zigzag lining இருக்கு. இது வந்து இந்த சைடுல actually stretch பண்ணுது. you can imagine like இந்த சைடுல ஒரே சைடுல தான் ரெண்டு பேருமே வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய thin and thick filaments எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த சைடுல இருக்கக்கூடிய thin and thick filaments எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷனா பெர்ஃபார்ம் பண்ணுது. ரெண்டுமே வந்து ஒரு M லைன் டுவர்ட்ஸ் த M லைன் இட் புல்ஸ். ஸோ எப்படி புல் பண்ணுது, அந்த thin and thick filament பாத்தீங்கன்னா மிடில் லைனுக்கு புல் பண்றாங்க ஆர் A பேண்டுக்கு புல் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எந்த ஸ்டேஜ் தானா, கான்ட்ராக்ஷன் ஃபேஸ்ல. ஓகே, it is done with in the contraction phase. அதுவே ரிலாக்ஸேஷன் கண்டிஷன்ல பாருங்க, it moves opposite. see here M லைன்ல இருந்து ஆப்போசிட்டா மூவ் ஆகுறேன், அப்படியே டோட்டல் ஆப்போசிட். just imagine ரெண்டுமே வந்து ஆப்போசிட் ஃபோர்சஸ்ல போறாங்க, which is that is a relaxation condition. M லைன்ல இருந்து ரெண்டு பேருமே ஆப்போசிட் கண்டிஷன்ல போறதுனால நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிஷன் அப்படி ரிலாக்ஸேஷன் ஸ்டேஜ் அப்படின்றது இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் the thin and thick filament அப்படின்றது மீட் பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இது எந்த லைன்ல பாத்தீங்கன்னா M லைன்ல நம்ம சொல்லலாம் ஆர் A band அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஓகே, so let us go to the written part. இப்போ written part போனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். the power stroke cross which, that is first நம்ம செகண்ட் ஃபேஸ் சொன்னதால அதுதான் கொடுக்குறாங்க, begins after the myosin head and hinge region tilts from 90 degree angle to a 45 degree. so இந்த இடத்துல என்ன வந்து மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா let us go to the second phase. see here
செகண்ட் தான் நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்ட்ரோக். இந்த பவர் ஸ்ட்ரோக்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரில இருந்து 45 டிகிரிக்கு டில்ட் ஆகுறாங்க. டில்ட் மீன்ஸ் டுவர்ட்ஸ் திஸ் சைட். ஆக்சுவலி இப்படிதான் வந்து அவங்க அட்டாச் ஆவாங்க. அட்டாச் ஆயிட்டு இந்த பக்கம் வந்து புல் பண்ணி இழுப்பாங்க. சோ தட் ஆக்டின் ஃபிலமெண்ட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மூவ் ஆகும். ஓகே, அதனால தான் வந்து கொடுத்துருக்காங்க. The cross bridge transform into a strong. So இப்போ வந்து ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த இடையில இருக்கிற அந்த cross bridge அப்படின்றது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா it turns into a strong high force bond which allows the myosin head to swivel. So இந்த இடத்துல in betweenல இதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா high force bond அப்படின்னு ஒன்னு கிரியேட் ஆகுது. அதனால வந்து மயோசின் ஹெட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸ்வீவல்னா அது இழுத்து புல் பண்ணி விடும். ஓகே, when the myosin head swivels, it pulls the attached actin filaments towards the center of the actin band or A band. See, இப்போ இதுல எந்த பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா first let me show this to you. See here. So power strokeல தான் இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டில்ட் ஆகி விடும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மயோசின் ஹெட் ஆக்டினை புல் பண்ணி இழுக்கும் நான் மென்ஷன் பண்ணிருந்தேன், ரைட்? சோ புல் பண்ணி இழுக்கும். அந்த புல் பண்ணி இழுக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்க, இது கான்ட்ராக்ஷன் பேஸ்ல. ஓகே, புல் பண்ணி இழுக்கும் போது ரெண்டுமே ஏ பேண்ட்ல தான் ஆக்சுவலி புல் பண்ணுது. சீக்கிரம் இந்த மிடில் ஆஃப் த ஏ பேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைன்னா வந்து வி கேன் சே எம் லைன், மிடில் லைன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே, center of the A band, the myosin return back to its relaxed state. இப்போ myosin என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு போகுது and releases ADP and phosphate ion. ஓகே, so once இப்போ வந்து ரிலாக்ஸ் ஸ்டேஜுக்கு போன உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ADP-ஐயும் phosphate ion-ஐயும் ரிலீஸ் பண்ணுது. அந்த phosphate நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருந்தோம். அந்த phosphate is nothing but inorganic phosphate, right? Inorganic phosphate release பண்றாங்க. A new ATP molecule then bind to the head of the myosin and the cross bridge is broken. So third condition, இப்போ third phase பார்க்கலாம். third phase என்ன வந்து மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா see here, this is a cross bridge detachment. So எப்போ வந்து ஆக்சுவலி வந்து ஆக்டினும் மயோசினும் பாண்டிங்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா first phase and second phase. First phase la just they are in contact, but ஆனா இந்த second phase அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த tilting condition பெண்ட் வரைக்கும் இது கொண்டு போகுது. பெண்ட் வரைக்கும் 90 டிகிரில இருந்து 45 டிகிரி வரைக்கும் டில்ட் ஆகி ஆக்டின் ஃபிலமெண்ட்டை ஃபுல் பண்ணி இழுக்கிறாங்க, அது வரைக்கும் கொண்டு போகுது. பட் இன் கேஸ் ஆஃப் தேர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏடிபி மாலிகூல்ஸ் அப்படின்றது வருது. இந்த ஏடிபி மாலிகூல்ஸ் எந்த இடத்துக்கு போகும் அப்படின்னா we already know that because in மயோசினோட ஹெட் ரீஜன்ல we already saw that மயோசினோட ஹெட் ரீஜன்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா they do have that ATP binding site. ஓகே, வரக்கூடிய ஏடிபி மாலிகூல் பைண்ட் ஆகிறதுக்கு ஒரு சைட் அங்க இருக்கு. ஓகே, சோ அந்த சைட்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிபி போயிட்டு அங்க போய் பைண்ட் ஆகுது. ஓகே, பைண்ட் ஆன உடனே எனர்ஜி கிடைச்சது இல்லையா, எனர்ஜி கிடைச்ச உடனே இட் எக்ஸைட்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எக்ஸைட் ஆகும். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்டுக்கும் மயோசின் ஹெட்டுக்கும் மயோசின் மாலிகுலுக்கும் ஆக்டின் ஃபிலமெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த பாண்டிங் அப்படின்றது பிரேக் ஆகுது. ஆர் வேற என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டாச் ஆகுது. ஓகே, ஆக்டின் மாலிகுல இருந்து மயோசின் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா அதுவாவே இது ரிலீஸ் பண்ணிக்குது. ரிலீஸ் பண்ணிடுது. ரிலீஸ் பண்ணதுதான் தேர்ட் ஃபேஸ். ஸோ ஏடிபி இப்போ ஹைட்ரலைசிஸ் நடந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஃபேஸ். இப்போ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். அடுத்த பாயிண்ட்ஸ்ல என்ன நம்ம கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். See here, cross bridge இப்போ broken ஆயிடுச்சு. ஓகே, cross bridge அப்படின்னு எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா the cross bridge between the actin and the myosin filament is broken at the end of each power stroke. ஒவ்வொரு பவர் ஸ்ட்ரோக்லயும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா each myosin head detaches from actin. ஒவ்வொரு தடவையும் ஆக்டின்ல இருந்து டிட்டாச் ஆகும். ஓகே, then swivels back and bind to a new actin molecule to start another contraction cycle. Okay, this movement is similar to the motion of an oar on a boat. இது என்னன்னா ஜஸ்ட் ஒரு போட் மாதிரி தான். இது போட் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் ஆக்டின் டிட்டாச் ஆன உடனே அது என்ன ஆகுது அப்படின்றத இப்ப பார்க்கலாம். See here. Yes, see here.
fourth phase என்ன கொடுக்குறோம் caulking of myosin head. Once ADP hydrolyzes ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா it automatically form into ADP energy அதோட complete process முடிஞ்ச உடனே அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா again it forms ADP plus PI. ஓகே, ஒரு inorganic phosphate conditionக்கு போயிடுறாங்க. போனது என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. ஒரு ATP ஹைட்ரலைஸ் ஆகுது. ஹைட்ரலைஸ் ஆன உடனே இப்போ திரும்பி வந்து அதோட ஆக்டின் மாலிகுல போயிட்டு அட்டாச் ஆகணும். இந்த இடத்துல தேர்ட்ல பாத்தீங்கன்னா கிராஸ் பிரிட்ஜ் அப்படின்றது பிரேக் டவுன் ஆகுது. பிரேக் டவுன் நடந்த உடனே you can see here the myosin head and இப்போ வந்து ATP பைண்டிங் சைட்ல ATP இல்ல, பட் இன்ஸ்டெட் ஆஃப் ATP ஏன்னா ATP ஓட ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஒன்ஸ் அதோட ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக அது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா it becomes ADP plus PI. ஓகே, இப்போ இந்த ADP plus PI என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மயோசினோட ஹெட்ட டில்ட் பண்ணுது. அதாவது முன்னாடி இருந்த பொசிஷன் மாதிரி இப்ப திரும்பவும் அந்த பொசிஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி சேஞ்ச் ஆகும்போது பாத்தீங்கன்னா திரும்பி வந்து ஆக்டின் ஃபிலமெண்டோட போயிட்டு அட்டாச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் இட் ஸ்டார்ட்ஸ் தியர் சைக்கிள். அதே மாதிரி திரும்பி போய் பைண்ட் ஆகும். பைண்ட் ஆன உடனே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆன உடனே பவர் ஸ்ட்ரோக் நடக்கும். பவர் ஸ்ட்ரோக் நடக்கும்போது இந்த மயோசின் திரும்பி ஆக்டினை பிடிச்சி புல் பண்ணி இழுக்கும். அண்ட் தேர்ட் ஃபேஸ்ல திரும்பி டிட்டாச்மெண்ட் நடக்கும். அண்ட் அகெயின் த ஃபோர்த் ஃபேஸ் கோஸ் ஆன் ஜஸ்ட் லைக் தட். அதே மாதிரி ப்ராசஸ் அப்படின்றது கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும் நம்ம சொல்லலாம். ஓகே, see here ஆக்டின் டிட்டாச் ஆகுது. திரும்பி வந்து ஸ்வீவல்ஸ் பேக்னா அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு பெண்ட் ஆகி திரும்பி வந்து இட் ஜஸ்ட் கோ பேக் டு தியர் ப்ரீ பொசிஷன். திரும்ப அதோட பொசிஷனுக்கு போயிடுது. And binds to a new actin molecule to start another contraction cycle. Again அதோட சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. This movement is similar to இது வந்து எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓர் ஆன் a boat அப்படின்னு சொல்றாங்க. ஷிப்பை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்ல, பிகாஸ் இட்ஸ் a பிக் ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ் இல்லையா. ஸோ we can't just take that. பட் ஆனா போட்டை நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். இங்க ஓர் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போட்ல ஆக்சுவலா துடுப்பு இருக்கும் இல்லையா. when we see about the அந்த துடுப்பு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இப்போ வந்து போட்ல வந்து ரொம்ப ஒண்ணு நம்ம அதிகமா டிராவல் பண்றது கிடையாது. நம்ம மூவிஸ்ல பாத்திருப்போம், இல்ல எங்க நம்ம வெளியே கூட பாத்திருக்கலாம். இப்போ அந்த போட்ல வந்து டிராவல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த இது வந்து இந்த டைரக்ஷன்ல வாட்டர் மூவ்மெண்ட், இப்படி வாட்டர் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா நம்மளோட போட் வந்து ஃப்ரண்ட்ல மூவ் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் put in opposite direction, right? So நம்ம ஃப்ரண்ட்ல மூவ் ஆகணும் போது தண்ணியில ஆக்சுவலா வச்சு புஷ் பண்ணுவோம். நம்ம புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த வாட்டரோட ஃப்ளோனால பிளஸ் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா போட்டு நம்ம எந்த சைடு புஷ் பண்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டா மூவ் ஆகும், ரைட்? அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த இடத்துல வந்து ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அப்படின்றதும் நடக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் வை தே ஹவ் கிவன் லைக் அது வந்து அந்த மோஷன் எப்படி மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் ஒரு ஓரோட ஒரு போட்ல இருக்கக்கூடிய ஒரு ஓர் அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, so this is we have already just now we have seen that. So next பாருங்க, at the end of each stroke ஒவ்வொரு ஸ்ட்ரோக்லயுமே ஒவ்வொரு பவர் ஸ்ட்ரோக் செகண்ட் பேஸ்ல பாத்தீங்கன்னா each myosin head detaches from actin and then swivels back and binds to a new actin molecule to start another contraction cycle. The power stroke repeats many times until a muscle fiber contracts. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா let us go back to the diagram. See here நம்ம பவர் ஸ்ட்ரோக் மென்ஷன் பண்ணிருந்தோம் இல்லையா. ஸோ பவர் ஸ்ட்ரோக்ல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மயோசின் ஹெட் இந்த ஆக்டினோட பைண்ட் ஆகிருக்கு, ரைட்? ஸோ பைண்ட் ஆனது அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கீழே இருக்க பாயிண்ட்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் கோஸ் லைக் திஸ். என்ன ஆகுதுன்னா அதோட ஆப்போசிட் சைட்ல அது மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். புல் பண்ணி இழுக்கும் போது இது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்ஸ் புல் பண்ணி இழுத்த உடனே திரும்ப டிட்டாச் ஆயிடுது. தேர்ட் ஃபேஸ் நடக்கும் இல்லையா. தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஃபேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மயோசின் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசா ஒரு ஆக்டின் மாலிகுலோட போய் பைண்ட் ஆகும். ஓகே, அதனால என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு புதுசா ஒரு ஆக்டின் மாலிகுலோட அது போயிட்டு பைண்ட் ஆகும், அடுத்தது அதோட ஃபேஸை திரும்பி வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே,
இது எது வரைக்கும் இந்த பவர் ஸ்ட்ரோக் அப்படின்னு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மசில் ஃபைபர் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகுற வரைக்கும் பண்ணும். ஓகே, மசில் ஃபைபர் கான்ட்ராக்ஷன் ஆகுற வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். The myosin heads bind, push and release actin molecules over and over as the thin filament move towards the center of the sarcomere. இங்க சென்டர் அப்படின்றது நம்ம எதை மென்ஷன் பண்ணிருந்தோம் பாத்தீங்கன்னா M line or A band. A band இல்லைன்னா M line தான் நம்ம வந்து சென்டர் ஆஃப் த sarcomere அப்படின்னு கொடுத்துருக்கோம். See here, see, இதுதான் நம்ம வந்து சென்டர் லைன் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே, M line or A band. This is the center. சென்டருக்கு மூவ் ஆகும். அதே மாதிரி ரிலாக்ஸ் ஸ்டேஜ் போகும்போதும் பாத்தீங்கன்னா சென்டர்ல இருந்து ரிலாக்ஸ் ஆகும். ஓகே, ரிலாக்ஸேஷன் அப்படிதான் நடக்கும். The repeatedly formation of cross bridge cycles cause the sliding of the filament only, but there is no change in the length of either the thick or thin filament. ஆக்சுவலா வந்து கிராஸ் பிரிட்ஜோட சைக்கிள் அப்படின்றது நடக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் ஆஃப் த ஃபிலமெண்ட் தான். ஜஸ்ட் இப்போ நம்ம ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லைட் ஆக்சுவலா விளையாடுவோம் இல்லையா? ஸ்லைட் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான் இருக்கும், ரைட்? ஸோ இந்த பிளேஸ் நம்ம வந்து சிட்டிங் பொசிஷன்ல இருந்து வி ஜஸ்ட் கோ லைக் திஸ். இந்த ஒரு டைரக்ஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லைட் பண்ணுவோம், லைக், ரைட்? ஆனா வி நெவர் கோ டு தி ஆப்போசிட் டைரக்ஷன். கீழ இருந்து மேல அப்படின்றத நம்ம ஸ்லைட் பண்ண மாட்டோம், மேல இருந்து கீழே நம்ம ஸ்லைட் பண்ணுவோம். அதே மாதிரிதான் இதுல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைடு தியரி அப்படின்றதும் மாடல் அப்படின்றதும் இதே மாதிரி மெக்கானிசம் தான். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இது இமேஜின் திஸ் இஸ் an active filament. ஓகே, just a minute. Imagine this is the actin. நான் இதை வந்து ஏன்னு கொடுக்குறேன். இப்போ இதுல ஆக்டின் filaments இருக்கு, ரைட்? இந்த ஆக்டின் filament என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்டின் filaments இங்க இருந்து மயோசின் இதுல அட்டாச் ஆகுது. ஓகே, மயோசின் அட்டாச் ஆகி அது என்ன பண்ணுதுன்னா ஸ்லைட் பண்ணி புல் பண்ணுது. திஸ் இஸ் மயோசின் filament. இது ஒரு மயோசின் filament இமேஜின் பண்ணுங்க. ஆக்டின் ஃபிலமெண்ட்டை புல் பண்ணி இந்த சைடு ஆக்சுவலி வந்து இது இழுக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த இதனாலதான் வந்து இதை வந்து நம்ம ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வாட் வி ஆர் சேயிங் மீன்ஸ் எம் லைன் டுவர்ட் த எம் லைன் டுவர்ட் த ஏ பேண்ட் வழியா தான் அது அந்த அந்த பக்கமா அது புல் பண்ணி இழுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்? The Z disc attached to the actin filaments. இப்போ என்ன நம்ம சொல்லியிருக்கோம்? ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ்ல அட்டாச் ஆகிற இந்த Z disc அப்படின்றது இன்வர்ட் சைட்ல இதாகுது from both sides, causing the shortening of the sarcomere, that is contraction. You can clearly see here. இப்போ இந்த Z disc நம்ம மென்ஷன் பண்ணிருந்தோம் இல்லையா? இந்த Z disc என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்லயுமே ஆக்டின் ஃபிலமெண்ட்ல தான் அது அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, மெயினா நம்ம ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். See here, அந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் அட்டாச் ஆகிற இந்த Z disc அப்படின்றது ரெண்டுமே வந்து இன்வர்ட்ல புல் ஆகுது. ஓகே, இது புல்ஸ் டுவர்ட்ஸ் தி இன்வர்ட் டைரக்ஷன். அதனால இன்வர்ட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்படி நடக்கும்போது we are saying that it is a contraction in sarcomere. அத நம்ம கான்ட்ராக்ஷன் ஃபேஸா நம்ம சொல்லலாம், ரைட்? நெக்ஸ்ட் பாருங்க. This process continues as long as the muscle receives the stimuli and the steady flow of calcium ion. கால்சியம் அயன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல பிளே பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பிகாஸ் it acts as a cofactor in muscle contraction. எந்த அளவுக்கு வந்து மசில் அந்த ஸ்டிமுலை எது வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிமுலை ஆக்சுவலா வந்து அந்த சிக்னல் அதுக்கு கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் கால்சியம் அயன்ஸ் இருக்கிற வரைக்குமே இதே மாதிரியான ப்ராசஸ் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. ஓகே, when motor impulse ஸ்டாப் ஆகும்போது இந்த கால்சியம் அயான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ் a cell. இது செல்லுல நம்ம சொன்ன எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரைட்? ஸோ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு அப்படின்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்குள்ள இங்க இருந்து தான் ஆக்சுவலி வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் அப்படின்றது வெளியே ரிலீஸ் ஆச்சு. ஓகே, ஸோ லாஸ்ட் செஷன்ல நம்ம பார்த்தோம் கால்சியம் ரிலீஸ் ஆச்சு. ஒன்ஸ் கால்சியமோட ஃப்ளோ இல்ல மோட்டார் இம்பல்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும்போது பாத்தீங்கன்னா செல்லுக்குள்ள இருக்க எக்ஸஸ் கால்சியம் அப்படின்றது இட் ஜஸ்ட் கோ பேக் டு த செல் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்குள்ளே திரும்ப போயிடும். ஓகே, அதனால தான் கொடுத்துருக்காங்க results in the masking of the active sites of the actin filaments. இப்போ ஆக்டின் மாலிகூல்ஸ் நம்ம சொல்லும் போது அது ஆக்டிவ் சைட் ஆஃப் மயோசின் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா? மயோசின் வந்து அந்த இடத்துல பைண்ட் ஆகும் நம்ம மென்ஷன் பண்ணிருந்தோம், ரைட்? அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஆக்டிவ் சைட்ஸை மாஸ்க் பண்ணிடுது. ஆக்டின் மாலிகூல்ஸ் அதோட ஆக்டிவ் சைட்ஸை மாஸ்க் பண்ணிடுது. அதோட ஆக்டிவ் சைட்ஸை மாஸ்க் பண்றதுனால என்ன அதுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா
மாஸ்க் பண்ணும்போது மயோசின் அந்த இடத்துல வந்து பைண்ட் ஆகாது. ஓகே, மயோசின் அங்க வந்து பைண்ட் ஆகாது. The myosin head phase to bind with the active site of actin, and these changes cause a return of the disc back to the original position, that is relaxation. ஸோ வந்து இது இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆக்டிவ் சைட்ல பைண்ட் ஆகாததுனால இசட் டிஸ்க் அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரிலாக்ஸேஷன் கண்டிஷனுக்கு போயிடுதுன்றாங்க. ஸோ இதை நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்ஸ் இது இந்த லாஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு we will go to the next one. Okay, students, we will continue this next, we will see this next chapter, next class. Thank you.